கழுத்து கீழ இருந்து முடி இவ்வளவா உதிருது. பாத்துண்ணா ஜாக்கிரதை. நான் கத்திரிக்கோலை வச்சுக்கிட்டு வாய் கிட்டக்கெல்லாம் விட்டுறீங்க. நல்ல வேலை நான் நாக்கு உள்ள இழுத்துக்கிறேன். நான் வால்லாம் சூப்பரா இருக்கணும். அப்படி பவு ஷேப்ல வரணும். ஓகேவா? வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் பூச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஹெவி ஹேரோட இருக்காங்க, டென்ஸ் ஹேர். ஸோ இந்த மாதிரி ஷிட்ஜூஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டென்ஸ் ஃபரோட வருவாங்க. ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா இவர் ஃபேஸ், கழுத்து இந்த பகுதியெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாம இருந்ததுனால வந்து கொஞ்சம் சிக்கா இருந்தது. ஆக்சுவலா இது வந்து ஹெவி நாட்ஸ்லாம் இல்லை, சின்ன சின்ன சிக்குகள். இது வந்து ட்ரிம்மர்கிட்ட எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் போக போக நீட்டாக எடுத்தாச்சு. ஸோ இவருக்கு நம்ம பண்ணது வந்து ஜீரோ கட் கிடையாது. இவருக்கு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் கட் மாதிரி தான். ஆனால் ஃபர் கொஞ்சம் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சஸ் வந்து இவங்களுக்கு ஃபர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிக்கலாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர் வந்து கொஞ்சம் ஈஸியாக போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் கோம்பிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து ஹெவியாக மூடி இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அது ஆக்சுவலாக அவர் வந்து ஒன்றும் இது பண்ணலை, கடிக்கவோ அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. ஆக்சுவலாக இவர் ஏற்கனவே வந்திருக்காரு. இவர் என்ன ஒரு பிரச்சனைனா அந்த முடி வந்து கட்டி கட்டியாக இருந்தது, கண்ணை சுற்றி வாயை சுற்றி. ஸோ அதெல்லாமே வந்து ட்ரிம்மராக எடுக்க முடியல. அதை வந்து எடுக்கிறதுக்கு சிசர் தான் யூஸ் பண்ண முடிஞ்சது. ட்ரிம்மர் யூஸ் பண்ணதுக்கு அவரே கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணாது. இங்கே பார்த்து அந்த காலை தூக்குறாரு பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எதனாலனா கட்டி ரொம்ப இருந்ததுன்னா ட்ரிம்மர் பிடிச்சி இழுக்கும். அப்படி பிடிச்சி இழுக்கும்போது அது வந்து டாக்ஸுக்கு அன்ஈஸியாக ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சிசர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சிசர் யூஸ் பண்ணி அந்த அன்ஈவன் ஹேர்ஸ் எல்லாத்தையும் நீட்டாக எடுத்தாச்சு. அந்த வாயை சுற்றி இருக்கிறதையும் நீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா காலில் இருக்கிற அந்த இதெல்லாத்தையும் வந்து ட்ரிம் பண்ணியாச்சு. கால் பாஸ் எல்லாமே ட்ரிம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பாதத்துக்குள்ளே வந்து கட்டியாக இருந்தது கைஸ். அதுதான் என்ன ஒரு பிரச்சனை. அதை ட்ரிம் பண்ணும்போது சாரே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாப்புல. அதுக்கப்புறம் வால் பார்த்தீங்கன்னா இவருக்கு வால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரீசன் என்னென்னா வால் வந்து சுருட்ட முடிகள் கொஞ்சம் இருந்தது. நீங்கள் பார்த்தா தெரியும். வாலை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நீட்டாக அதையும் கொண்டு வந்து அந்த பின்னாடி வந்து நல்ல பவு மாதிரி கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவரை குளிப்பாட்ட வேண்டிய டைம் வந்துருச்சு. அவருக்கு வந்து ஷாம்பு போடும்போது தான் கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணார். ஏன்னா அந்த ஸ்மெல்லாம் இருக்கலாம், இல்லை அந்த கண்ணு மேலே அந்த ஷாம்பு போடுறது அதுக்கு கூட இருக்கலாம். பட் இந்த ஷாம்பூஸ் எல்லாமே வந்து நல்ல பப்பி கிரேட் ஷாம்பூஸ், அதாவது பப்பீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஷாம்பூ தான் இது. அதுக்கப்புறம் நல்லா துவட்டிட்டு ப்ளோ ட்ரையர் போட்டாச்சு. ப்ளோ ட்ரையர் சுத்தமாக பிடிக்கல, இங்கிட்ட ஓடிக்கிட்டே தான் இருந்தார். நல்ல ப்ளோ ட்ரையர் போட்டுட்டு அவர் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே முதற்கொண்டு அடிச்சாச்சு. நீங்கள் பார்க்கலாம் இப்போ அந்த ஃபேஸ் வந்து எவ்வளோ நீட்டாக கொண்டாந்துருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.